கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேர்களாகிய உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த அருமையான நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒன்றுபட்டு நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரின் நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை வழிபடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 2ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்நாள் வரையிலும் எங்களை கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாத்து வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எஞ்சியிருக்கின்ற நாட்களெல்லாம் நாங்கள் உம்மையே நம்பியிருக்கின்றோம். நீர் எங்கள் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே இணைந்திருக்கின்ற மது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் எங்கிருந்தாலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு புது பலன், ஆண்டவரின் நம்பிக்கை, மகிழ்ச்சி பொங்க அருள் கூற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த நிலையிலே இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் சொல்லாக்கும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்கள் வாழ்விலே ஒரு பெருத்த மாற்றம் ஏற்பட நீர் அருள் தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே மெய் தேவனை துதி, பேர் நன்மை செய்தார் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நம்புவோம், நம்புவோம்,
ஒப்பற்ற சந்தோஷத்தை அளித்தீரே. ஆனாலும் பெரின்பத்தில் சேரும் போதோ உண்டாகும் சந்துஷ்டிக்கு வரம்புண்டோ. போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரே. நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரே. இம்மீட்பரின் மூலம் நற்கதியுண்டா. பிதாவின் சமூகம் பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இந்த பரிசுத்த நாளிலே உண்டாவதாக. சற்று நேரம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்கள் இவை யாவையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கின்றார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க இப்பொழுது நாம் கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால்
என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக பொதுவான பாடல்களில் துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பார். ஃபீபா ஊழியத்திலே ஊழியக்காரராகவும் கோவை பகுதியிலே திருச்சபை தொடர்பு மேலாளராக பணியாற்றி வருகின்ற சகோதரர் சாமியல் பிரபு அவர்கள். சகோதரர் சாமியல் பிரபு அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்போமாக. ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே யோவான் 15வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு மிகவும் அன்பான சீஷன். இயேசுவானவரின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவன். எனவே இவரது எழுத்துக்களில் நிலைத்திருத்தல் அல்லது ஆண்டவரோடு இணைந்திருத்தல் என்ற போதனை அதிகம் வலியுறுத்தப்படுகிறது. யோவான் 15வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு திராட்சை செடியை பற்றியும் திராட்சை கொடிகளை பற்றியதான ஒரு ஓமானத்தை கூறுவதை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவானவரின் போதனை எப்பொழுதுமே எளிதிலே மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஓமானங்கள், ஓமைகள் இவைகளை கொண்டு அவர் பகிர்ந்து கொண்டு வந்தது நாம் பல இடங்களிலே வாசித்து அறிந்து கொள்ளலாம்.
இந்த பகுதியிலே திராட்சை செடியிலே திராட்சை கொடியானது நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் பேட்டரியிலே இயங்குகிற பொருட்களாக காணப்படுகின்றன. மின்சாரத்தை மின் கலன்களிலே சேமித்து வைத்து, பேட்டரிகளிலே சேமித்து வைத்து அந்த ஆற்றலை பயன்படுத்தப்படுகிற கருவிகளாக காணப்படுகின்றன. அந்த நாட்களிலே மின்சாரத்தை சேமித்து வைக்க முடியாது என்று எண்ணினார்கள். அவ்வாறு சேமித்தால் கூட குறைந்த அளவுக்கு தான் மின்சாரத்தை சேமிக்க முடியும் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்திருக்கிறபடியால் மின்சாரத்தை சேமித்து வைத்து கருவிகளை பயன்படுத்துவது மாத்திரமல்ல, இன்றைக்கு 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களாகிய கார்கள், ஏன் சில தேசங்களிலே பேருந்துகளை கூட இயக்கக்கூடிய அளவுக்கு பேட்டரிகள் வந்துவிட்டன. இந்த மின் கலன்களில் மின்சாரமானது ஏற்றப்பட்டு சேமிக்கப்படுகிறது. பின் அது செலவிடப்படுகிறது. பின் மறுபடியும் அது மின்னேற்றம் பெறுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் அல்ல. நமக்கு தேவையாகும் போது ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வது, அதை சேமித்து வைத்து கொஞ்ச நாள் பயன்படுத்தி விட்டு பின்னர் வல்லமையை இழந்தவர்களாக திரும்ப ஆண்டவர் அண்டைக்கு சென்று மறுபடியும் வல்லமையை பெற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. அடிக்கடி மின்னேற்றம் பெற்று மின்சாரம் சேமிக்கப்படுகிற ஒரு மின் கலத்தை போன்றதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவன் உள்ள ஒன்று. இங்கே அந்த ஓமானத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். திராட்சை கொடியானது திராட்சை செடியோடு கூட என்றென்றைக்கும் இணைந்திருக்க வேண்டும். திராட்சை செடிகள் திராட்சை பழங்களுக்காக வளர்க்கப்படுகின்றனவே ஒழிய மேஜை, நாற்காலிகள் போன்ற மர சாமான்கள் செய்ய பயன்படுத்துகிற மரங்களாக அவைகள் வளர்க்கப்படுவதில்லை. செடியிலே கொடியானது நிலைத்திருக்க வேண்டுமெனில் செடியிலிருந்து நீர், உணவு போன்ற சத்துக்கள் அல்லது தாது பொருட்கள் அதற்குள் செல்லும்படியாக செடியுடன் ஜீவாதாரமான ஒரு தொடர்பு கொண்டதாக இருக்க வேண்டும். இவ்வாறு நிலைத்திருப்பதின் விளைவுகளை காண வேண்டுமெனில் அந்த கொடிகளில் உள்ள கனிகளே அதற்கு சாட்சி. எனவே கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நாம் அவரோடு ஜீவனுள்ள விதத்திலே இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் இந்த குறிப்பிட்ட பகுதியிலே ஆண்டவராகிய இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பகுதியிலே 3 குறிப்புகளை ஆண்டவராகிய இயேசுவானவர் தெளிவுபட கூறுகிறார். 2வது வசனத்திலே நாம் பார்த்தால், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். கனி கொடுக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவானவருடைய குணாதிசயங்களை, அவருடைய தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த கனி அவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதின் மூலமாய் மற்ற மக்கள் நேசிக்கப்பட வேண்டும், அவர்கள் இயேசுவானவர் அண்டையிலே அழைத்து வரப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைப்பின் நோக்கமாக இருக்கிறது. ஏதோ இந்த உலகத்திலே நாம் ஒரு பெயர் பலகையை போல நாம் வைக்கப்படவில்லை. இந்த பெயர் பலகையினுடைய வேலை என்ன? அது மக்களுக்கு வழிகாட்டும்படிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் பலகை என்றாவது அந்த குறிப்பிட்ட பலகை காட்டுகிற ஊருக்கு போயிருக்கிறதா என்றால் அது மிக மிக சந்தேகத்திற்கிடமான ஒரு காரியம்தான். அது செல்ல வேண்டிய பாதையை சுட்டி காட்டுமே ஒழிய அது கடந்து போகாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எவ்வாறு வழிகாட்ட வேண்டும்? நாம் அந்த பாதையிலே நடந்து சென்று முன்னின்று அவர்களை நாம் நடத்தி கொண்டு வர வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அவ்வாறு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கனி காணப்படும் என்று சொல்லுகிறார். அந்த கனியை பார்த்து மற்றவர்கள் நம்மிலே ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்மால் கவரப்பட்டு நம் பின்னே வர வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்திலே வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் சுத்திகரிக்கிறார். ஏன் சுத்திகரிக்கிறார்? தேவையற்ற களைகள், தேவையற்ற தாவரங்கள் வளர்ந்து நம்முடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தி கனி கொடுக்கிற அனுபவத்தை அது குன்றி போக செய்யக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மை சூழ இருக்கிற காரியங்களை சுத்திகரித்து, எப்படி ஒரு செடியானது சுத்திகரிக்கப்பட்டால் அது மிகுந்த கனிகளை கொடுக்க ஏதுவாக இருக்குமோ, தாது பொருட்கள் எல்லாம் அதற்கு தேவையான அளவுக்கு கிடைக்குமோ, அவ்வாறு நம்மை
சுத்திகரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கனி கொடுக்கிற நம்மை அதிக கனிகளை கொடுக்கும்படிக்காய் தேவன் நடத்துகிறார். மாத்திரமல்ல, 5வது வசனத்தை பாருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் அவரை சார்ந்திருக்கிற வாழ்க்கையை குறித்து மிகவும் அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறார். யார் ஒருவர் இயேசுவானவரிலே நிலைத்திருக்கிறாரோ, யார் ஒருவர் அவருடைய போதனையிலே, அவருடைய அன்பிலே அவரோடு இணைந்தவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்களாம். அதிக கனிகளை கொடுப்பது மாத்திரம் தேவனது நோக்கம் அல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்காய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அதற்காக அவரிலே நிலைத்திருக்க வேண்டுமாம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு சார்ந்திருக்காமல் சுதந்திரமாக யாரையும் சாராமல் வாழ வேண்டும் என்று சொல்லி பலவிதமான போதனைகள், பலவிதமான காரியங்கள் சொல்லப்படுகின்றன. இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்லி அதனாலே தாறுமாறான வாழ்க்கைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண் பெண் மத்தியிலே சுதந்திரம் என்ற பெயரிலே எந்த விதமான கட்டுப்பாடும் அற்ற விதத்திலே மிருகங்களைப் போல ஜீவிக்க துவங்கிவிட்டார்கள். பாவம் உட்பிரவேசித்து மனிதர்களுடைய வாழ்க்கையை அலங்கோலப்படுத்தி இன்றைக்கு அசுத்தமான ஒரு நிலைக்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் சார்ந்திருக்க வேண்டியவர்கள். யாரை சார்ந்திருக்க வேண்டியவர்கள்? நம்மை அழைத்த தேவனை சார்ந்திருக்க வேண்டியவர்கள். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய பிதா, அவர் நமக்கு காரணக்கர்த்தர், ஜீவனை அருளுகிறவர் என்பதை உணர்ந்து அவரிலே நிலைத்திருந்தால் நம்மால் கனி கொடுப்பது மாத்திரமல்ல, அதிக கனிகளை கொடுக்க அவர் சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, அவரிலே நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுத்து அவருக்கு சாட்சிகளாய் நாம் காணப்பட முடியும். 6வது வசனத்தில் அவ்வாறு நிலைத்திராத ஒரு கொடி என்ன ஆகிறது? உலர்ந்து போகிறது. எப்பொழுது அந்த கொடிக்கும் செடிக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த கொடி ஜீவனுள்ள தொடர்பு அற்று போனபடியால் தாது பொருட்கள், நீர் இவைகளை உறிஞ்ச முடியாதபடிக்கு, தான் பெற்றுக்கொள்ள முடியாதபடியால் தன்னால் கனி கொடுக்க முடிவதில்லை. அது இறந்து போகிறது அல்லது உலர்ந்து போகிறது. செடியோடு இருக்கிற தொடர்பு அது துண்டிக்கப்பட்டபடியால் அது தன்னிச்சையாக விடப்பட்டு அதனாலே வெயிலிலே காய்ந்து உலர்ந்து போகிறது. அப்பேற்பட்டவைகளை தோட்டக்காரர்கள் வெட்டி போட்டு விடுவார்கள். அதை வெட்டி உலர்ந்து போன கொடிகளை அக்கினியிலே தான் போடுவார்கள். என கண்பானவர்களே, தேவனோடு இணைந்திராத வாழ்க்கை அக்கினி நேராக, அதாவது நித்திய நரகத்திற்கு நேராக நம்மை நடத்திவிடக்கூடிய அபாயம் உண்டு. அவரிலே நிலைத்திருக்கும் போது மாத்திரமே தேவன் நம் பேரிலே கரிசனை உள்ளவராய் அவருடைய கனிகளை, அதிக கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்க நம்மை உற்சாகப்படுத்துவார். 7வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கனி கொடுக்கிற அனுபவம், அதிக கனிகளை கொடுக்கிற அனுபவம், மிகுந்த கனிகளை கொடுக்கிற அனுபவம், இதற்குள்ளே ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரிலும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவனாக உருவாவான். நமக்குள்ளே தேவனது குணாதிசயங்கள் உருவாகும், தேவனது தன்மைகள் காணப்படும். அது நிமித்தமாய் தேவன் விரும்புகிற கனி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு நிலைத்திருக்கிறீர்களா? அவருக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு ஜீவனுள்ள தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? என்னையும் உங்களையும் மீட்டுக்கொள்ள சிலுவையிலே மரித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்ற சித்தம் கொண்ட அந்த தேவன் நம்மை கொடிகளாக பாவிக்கிறார். அந்த கொடியானது செடியோடு இணைந்து அங்கிருந்து வளர்ந்து வந்ததாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அது கனிகளை கொடுக்கும். அவ்வாறு கனிகளை கொடுக்கிற கொடியை, செடியை சுத்திகரித்து மிகுந்த அல்லது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்காய் தேவன் உருவாக்கி பின்னர் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்காய் அவருடைய வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருக்கும் போது, அவருடைய ஜீவன் நம்மிலே வெளிப்படும் போது கனி, அதிக கனி, மிகுந்த கனிகள் என்று நம்முடைய
ஆவிக்குரிய வாழ்க்கை மிக பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் காண்கிற விதத்திலே உங்களுடைய கனி அமைந்திருக்கிறதா? உங்களை காண்கிறவர்கள் இயேசுவானவரை காண முடியுமா? சிந்திப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்மோடு கூட கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட சகோதரர் சாமுவேல் பிரபு அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்ததாமே அவர் ஆற்றுகின்ற ஃபீபா ஊழியங்களுக்காக, அவர் சந்திக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஆசீர்வாதத்தை தந்தருளி அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மீண்டுமாக நாம் புகழ்ந்து பாடுமனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நிர்பந்தமான பாவியாய் நான் இங்கே தேவரிற்கே என்ற பாடலை நாம் இணைந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Goodbye.
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது நீர் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே பரலோகத்தை விட்டு பூலோகத்திலே வந்து சிலுவையை சுமந்து எங்களுக்காக மரித்து இரட்சிப்பை தந்தீர், வாழ்வை தந்தீர். ஆண்டவரே, இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கேட்டு நமது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற வண்ணமாக, ஆமாண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். நீர் என்றென்றைக்கும் தேவனாக மது பிள்ளைகள் மீது கரிசனை உள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதுமாக தங்கள் தேவைகளை, தங்கள் பாரங்களை, தங்கள் கண்ணீரை, தங்கள் கவலைகளை நம்முடைய சமூகத்திலே ஊற்றிக்கொண்டிருக்கின்ற மது பிள்ளைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற, பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற, சுகவீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவரே, எங்களை நீர் சுகப்படுத்தும் என்று கேட்கின்ற வேளையிலே நீர் மனதுருகி அவர்களை நீர் சுகப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் நம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே விலகி போகட்டும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி சொன்ன வண்ணமாகவே ஒரு வார்த்தையினாலே நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றபடினாலே நன்றி செலுத்துகின்றோம். நீர் இப்பொழுது நாங்கள் சொல்லுகின்ற ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர். முது பிள்ளைகளுடைய இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர். அற்புதத்தை செய்ய போகின்றீர். நன்மைகளை அவர்கள் பெறப்போகின்றார்கள். ஆண்டவர் எமக்கு சாட்சி அவர்கள் சொல்லப் போகின்றார்கள். அதன் வாயிலாக அநேக மக்கள் நம்முடைய இறையரசுக்குள்ளாக அவர்கள் வரப்போகின்றார்கள். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வதற்காக ஸ்தோத்திரங்கள் எடுக்கின்றோம். துதிகன மகிமையாம் மக்கள் எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். திரியகராம் தந்தை மைந்தன் தூயாவின் அன்பு, கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் பயனெடுத்துதல் நம்மோடும், நாம் கேட்ட செய்தியோடும், நாம் ஏறெடுத்திருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களோடும், பிறரிக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.